Chuties, welcome back to our channel. எதுக்காக இந்த vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப்ல வந்து 1 million அடிச்சிட்டோம், இன்ஸ்டாலே வந்து 1 lakh ஃபாலோவர்ஸ் வந்து அடிச்சிட்டோம். சரி வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்கிறேன்னே தெரியல. அது என் பர்த்டே அன்னைக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கிடைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது யூடியூப் 1 million அடிக்கும் சத்தியமாக நான் எதிரே பார்க்கல. இன்ஸ்டாவில் வந்து 1 lakh அடிச்சிட்டேன். ஸோ எல்லாருக்கும் லவ் யூ. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் நான் மேலே வர முடியும். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நான் என்றைக்குமே இல்லை. வேறு அப்பா பேசும். இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் போட்டதுக்கு பெரிய பெரிய கிஃப்டாக வந்து எங்களுக்கு நிறைய அனுப்பிட்டாங்க. நான் எதிர்பார்க்காத அப்படிலாம் கிஃப்ட் அனுப்பியிருக்கீங்க. ரெண்டாவது ரொம்ப பெரிய கிஃப்ட்னா 10 லட்சம். அதாவது சொந்தக்காரங்கன்னா என்ன ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் எங்களோட கூட பிறக்காதவங்க சகோதர சகோதரி எல்லாருமே 10 லட்சம் பேர் வந்து உறவுக்காரங்களாக எங்களோட இருக்கிறீங்க. அதே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் இது. அதே மாதிரி இப்போ பிறந்த அன்னைக்கு 10 லட்சம் உறவுகள் வந்திருக்கிறாங்க. 1 லட்சம் பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் உறவுகளை வந்திருக்கிறாங்க. ரொம்ப பெரிய கிஃப்டாக இருக்குது எங்களுக்கு. மற்ற கிஃப்டெல்லாம் கண்ணை மறைச்ச மாதிரி எங்களுக்கு பண்ணிட்டாங்க எல்லாருமே. உங்களுக்கு தான் ரொம்ப ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். ஏதா பிறந்த நாள் கிஃப்ட் மாதிரி ஆகிப்போச்சு. ஆமாம், அவங்களே நடிச்சது ரொம்ப சந்தோஷம். இன்ஸ்டாகிராம்லேயும் கரெக்டாக இவள் பிறந்த நாளுக்காக வெயிட் பண்ண மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் அடிச்சிட்டான், யூடியூப்லேயும் அடிச்சிட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சப்போர்ட் எப்பவுமே எங்கள் பொண்ணுக்கு கொடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே. அப்புறம் பேட் கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒருத்தர் பேட் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணு ஏன் அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க, என்ன காரணம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த நிறைய பேர் எங்களோட உறவுகள் வந்து அந்த ஐடி செக் பண்ணுவாங்க. அந்த ஐடி செக் பண்ணும்போது பேட் கமெண்ட் கண்டிப்பாக இல்லைன்னா எங்கள் ஐடி உள்ளே யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. அப்படின்ட்டு அந்த பொண்ணுட்டு இருக்குன்னு பார்த்தா எங்களுக்கு பிடிச்சி ஃபாலோ பண்ணி எங்களோட ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கிறாங்க. அதே ரொம்ப பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு பேட் கமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன சொல்றதே தெரியல. ஃபர்ஸ்ட்ல பேன் உட்காந்து அழுதுருவேன். இப்ப அழுகு வர மாதிரி இருக்கா, நான் அழுக கூடாதுல்ல. எவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி என் பர்த்டேக்கு நிறைய பேர் வர முடியலன்னு சொல்லி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பரவாயில்ல, உங்களை அவ்வளோ ஸ்டோரி போட்டிருந்தாங்க இன்ஸ்டால. எனக்கு நிறைய ஸ்டோரி வந்து கொடுக்கவே முடியல, ஆட் ஸ்டோரி கொடுக்க முடியல. அதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேற வருஷம் பிறந்த நாளுக்கு நிறைய சப்போர்ட் சொல்லவே முடியல. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சில பேர் மென்ஷன் பண்ணுறாங்க எங்களோட கஷ்டத்தையும் சரி நல்ல விஷயங்களையும் சரி கூடவே பயணிச்சாற்ற நாங்கள் வந்து மறக்கவே மாட்டோம் என்றைக்குமே. ஃபஸ்ட்டு டிக்டாக்ல இருக்கும்போது அவங்க பேர்னா இந்த ஐம்ஸ்ரீ அஃபீஷியல், அப்புறம் சந்தோஷ் தாக்குடு சாக்கோபாய், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நிறைய உறவுகள் வந்தீங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நிறைய பேர் நிறைய பயணிச்சுருக்காங்க. கூடவே இருந்து எங்களோட கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு இருக்கிற ஒரே ஆள் வந்து அகஸ்டின் மட்டும்தான். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எப்பவுமே ஏதோ ஒன்றுனா எங்களுக்கு கூட இருந்து நிற்பான். அவனால நைட் என் பர்த்டேக்கு வர முடியல, இருந்தாலும் காலையில் வந்து 1 day ஃபுல்லாக என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணான். அதெல்லாமே. அப்புறம் நாகேஷ்க்கு ரொம்ப நன்றி. எங்களோட கொஞ்ச நாள் பயணிச்சவங்களுக்கும் நன்றி. தீபனுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஆதி, நூடுல்ஸ் பாய், அப்புறம் நிறைய பேர், மனோஜ், ஆர்ஜே குட்டி, பாஸ்கர், நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே வந்து சப்போர்ட் பர்சனாக வந்துருக்கீங்க. அப்புறம் அஸ்வின் சார் பொண்ணு மாப்பிள்ளை, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருந்து எங்கள் எல்லாமே சிறப்பாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே வந்து மறக்க முடியாத ஒரு நன்றியை செலுத்திட்டு கண்ணீர் வர மாட்டேங்குது. ஏன்னா நிறைய விஷயம் எனக்கே தெரியல, எழுதல் முடிச்சு நினைக்க தெரியல. இந்த ஐஃபோனோட பெரிய பிரச்சனை ஸ்டோரேஜ். இது மட்டும்தான் இந்த ஐஃபோன் மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மற்ற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த ஐஃபோன் மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ணுறது தெரியல. அப்புறம் வீடியோ எடுத்தாலும் ஸ்டோரேஜ் ஏன் எங்கள் மம்மி சோகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைவிக்கு கொஞ்சம் காய்ச்சல். வேற என்ன சொல்றது, நிறைய கிஃப்ட் எல்லாமே வந்துச்சு. அது எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சு தரேன்.
இந்த வீடியோ எண்டில் வந்து எனக்கு என்னென்ன gift வந்துச்சு அப்படின்னு எல்லாமே சொல்கிறேன். இன்னும் 2-3 விஷயம்லாம் சொல்லணும். அது எல்லாமே உங்களுக்கு நான் ஒன்றா சொல்கிறேன். ஓகே, வேறு எதுவும் பேசுகிறேன்? நான் பேசுகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னடா எப்போ பார்த்தாலும் பசங்க வராங்க போகிறாங்க, என்னடா லைஃப் இவங்களுக்கு அப்படிலாம் நினைக்கூடாது. நம்ம வந்து எல்லாத்தையுமே இப்போ லேகா வந்து ஒரு அவங்க எல்லாருமே இப்போ ஃபாலோவர்ஸ் எல்லாமே லேகாவை தங்கச்சியாக நினைச்சாங்கன்னா எங்கள் 2 பேர்த்தையும் அப்பா அம்மாவாக நினைப்பாங்க. அப்படி தான் எங்கள் வீட்டுக்கு எல்லா பசங்களும் வந்து போயிருக்காங்க. இப்போ இந்த பையன் புதுசாக இருக்கான், இவன் யாருன்னு நினைப்பான்னா இவன் என்னோட தாய் மாமனோட பையன், எங்கள் அம்மாவோட தம்பியோட பையன். பசங்கடா அப்படின்னு கேட்காதீங்க. விஷ்ணு அவன் பேரு. அவன் இன்னும் எப்படி சொல்றது, வேலைக்கு போய் நார்மல் லைஃப் தான், மீடியா லைஃப்லாம் அவனுக்கு இல்லை. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா லேகா கூட சேர்ந்து பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு வந்துருக்கலாம் கொஞ்ச நாள். என் இன்ட்ரோ அவ்வளோ புதுசாலாம் இருக்காது. என் தங்கச்சிக்காக தான் இங்கே வந்தேன். வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டல்லாக மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபுல் வைப்பாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க கூட வந்து சுற்றுறவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா அவங்கள தங்கச்சியை பார்க்குறதும் எல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் இப்படி யாருமே வந்து பார்த்ததா எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக ஒர்க்கு வீடு அப்படின்னு சுட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது வந்து இந்த லைஃபே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த தங்கச்சிக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கிடைக்குதுங்கும் போது கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையா இருக்கு. வேற என்ன சொல்லணும்? ஸ்டோரேஜ் வந்து நம்மளை திருப்பி வந்து கஷ்டப்படுத்தி விட்டுருச்சு. இவ்வளோ தூரம் மூச்சு முட்டு பேசணும், ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்னென்ன மென்ஷன் பண்ணோன்னா டக்குன்னு மறந்துட்டேன். என்னோட பர்த்டேக்கு வந்தவங்களுக்கும் வராதவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, எனக்கு விஷ் பண்ணீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிறைய உறவுகள் எங்கள் கூட பயணிச்சவங்களும் இருக்காங்க, கூட இல்லாதவங்களும் இருக்காங்க, கூட இருந்து டார்ச்சர் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் யாருன்னா அகஸ்டின், பிரசாந்த், மகதி, கனி, தீபன் அண்ணா, அப்புறம் சௌமி, ஆசினி, ஆதி, கோகுல், லேகா, ராஜா, அப்புறம் ஆர்ஜே, பாஸ்கர், அப்புறம் நாகேஷ், அப்புறம் கஜானா, அப்புறம் நிறைய பேர் எங்கள் கூடவே இருக்கிறாங்க. இவங்களாம் வந்து அப்பப்போ வந்து எனக்கு தொல்லை கொடுக்குற ஆட்கள் எல்லாருமே. தொல்லைன்னா என்னென்னா ஆனால் வீடியோ பண்ணலாமாங்கடி, நானும் அதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு. நான் பண்ணலாம்பாங்க. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டு இருப்போம். லோகேஷ், சஞ்சு அவங்களால வர முடியல, இருந்தாலும் எனக்கு விஷ் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. அப்புறம் நம்மளோட 1 மில்லியனுக்கும் 100Kக்கும் வந்து என் தம்பி வந்து கேக் அமைச்சிருக்கான். ஸோ அதை வந்து நம்ம மறக்காமல் கட் பண்ணிடலாம். ஓகே, யார் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இன்ஸ்டாவில் தான் வந்து பழக்கம். அது ஒரு நல்ல பாண்ட், அக்கா தம்பி பாண்ட் ஆயிடுச்சு. அதனால அவன் சின்ன சின்ன சாக்லேட்ஸ் எல்லாமே எனக்கு அமைச்சிருக்கான். உங்களுக்கு எல்லாமே நான் காமிச்சு தரேன். நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. எல்லாமே உங்களுக்கு ஒன்று நான் காமிக்கிறேன். ஓகே, சரி. ஒன்னா முடிஞ்ச ஏதோ மோட்டிவேட்னா கண்டிப்பா பண்ணிடுவோம். ஏன்னா மாமா கூட இருக்காரு, கண்டிப்பா பண்ணாம இருக்க மாட்டோம். ஏன்னா மாமா இருக்கிறதுனால மட்டும்தான் இப்ப எல்லாருமே வந்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் எதிர்பார்க்காத விஷயமே அதுதான். ஏன்னா இது வரைக்கும் இந்த ஃபேமிலி மாதிரி நான் வேற எந்த ஃபேமிலி பார்த்தது இல்லை. ஏன்னா யாருமே வந்து இந்த வயசுலயே வந்து இந்த வீடியோக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த வயசுல கூட வந்து பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஃப்ரெண்ட்லி அப்பாவா இருக்கிறது வந்து மாமாவா தான் சொல்லுவேன். அந்த லெவலுக்கு சப்போர்ட் பண்ணனால மட்டும்தான் லேக்கனால இந்த இடத்துக்கு வர முடியுது. இல்லைன்னா கண்டிப்பா வர முடியாது. கண்டிப்பா மேலும் மேலும் அவங்களும் சப்போர்ட் கொடுப்பாங்க, நீங்களும் மேலும் மேலும் சப்போர்ட் கொடுங்க. இந்த பாஷை பார்த்தா கன்னியாகுமரி பாஷை மாதிரி இருக்கு அவன் பேசுறது. ஆனா கன்னியாகுமரி இல்ல, கேரளா. ஓகே, எங்க அக்கா மாமாவும் எனக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்களும் பார்த்துட்டு எந்த கிஃப்ட் நல்லா இருக்கு என்னன்னு சொல்லுங்க. ஓகே, அப்படி கிஃப்ட்டுக்கு மதிப்பு கொடுக்காத. கிஃப்ட்டுக்கு மதிப்பு கொடுக்கல, எனக்கு இந்த கிஃப்ட் வந்திருக்கு, இது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றக்காக நான் வந்து காட்டுறேன். கிஃப்ட் கொடுக்காதவங்க மேல அன்பு வைக்கலன்னு இல்ல, அவங்க வர முடியல, செய்ய முடியாத சூழ்நிலைகள் நிறைய. கிஃப்ட் தானே சப்ஸ்கிரைப் பண்றதும் லைக் பண்றது எல்லாம். அதுதான் சொல்றேன். நீங்க கிஃப்ட்டுக்கு பொதுவா துணி சுடிதார் ஒன்று வாங்கி கொடுத்தால, கிஃப்ட்டுக்கு பொதுவா கமெண்ட்ல எங்களை பத்தி ஏதாவது பேசுங்க, நாங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். ஓகே,
தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் எவ்வளோ சொன்னாலும் போதாது, கண்ணில் தண்ணி வரல. ஏன்னா நேற்றே ஒரு மாதிரி எமோஷனல் அப்படி ஆயிடுச்சு. அப்படி வரல நினைச்சிட்டு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து எனக்கு நீங்க இந்த மாதிரி சூப்பர் நல்லா இருக்கு மேலும் வாங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். கமெண்ட்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி ஏன்னா கெட்ட கமெண்ட்ஸ் படிச்சு அது ஒரு மோட்டிவேஷன், அது ஒரு இதாயிடுச்சு. யாரா சூப்பரா பண்ணுங்கன்னு சொன்னீங்க, அழுக கண்ணில் கலங்கிடும், மனசே இருக்காது. ஓகே, நிறைய பேருக்கு வந்து ஆட் ஸ்டோரி கொடுக்க முடியல. ஸோ இன்ஸ்டால இருக்கவங்க எல்லாருமே நீ மன்னிச்சிருங்க. யூடியூப்ல வந்து எனக்கு நிறைய பேர் கமெண்ட் கீழே வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேற என்னன்னா வேற என்னப்பா, வேற நிறைய வீடியோ நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் பிரிச்சு கண்டிப்பா எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்கணும், எல்லாத்தையும் காட்டுவா. இது 1 மில்லியனுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. உங்களுக்கும் ஏதாவது இது பண்ணுங்க அது பண்ணுங்க அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கொடுங்க, நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். நீங்க சொல்லி நான் நிறைய ட்ரை பண்ணாம இருக்கேன். நீங்க சொல்லுங்க, இன்னையில இருந்து லேக்கா நீங்க சொல்றத செய்ய போறா. ஓகே, அதுவும் இல்லாம என்னோட ஃபேன் பேஜ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட எடிட்ல அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அது போக மெயினா 2 ஐடி சொல்றேன். யூனிக் எடிட்ஸ்னு ஒருத்தவங்களும் லேக்கா சொரிஸ்னு ஒருத்தவங்களும், அவங்களோட எடிட்டுக்கு நான் அடிக்ட் ஆயிட்டேன். சீரியஸா சொல்லணும்னா அது அந்த எடிட்டை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்க 2 பேருக்கும். கட்டு உனக்காக எடுத்து பண்ணி இருக்காங்க. வண்டியா வண்டு ஓகே, வண்டியா வண்டி என்னடா கடிக்க இவ்வளவு பெரிய உருவம் காட்டுற மாதிரி இருந்துட்டு வந்து போய் பயம் இருந்துட்டா எப்படி. ஓகே, நம்ம வந்து கிஃப்ட் செக்ஷன் போகுமா? அப்புறம் சொல்றேன் 1 மில்லியன் 1 லேக் அப்படிங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. 1 மில்லியன் என்றைக்கே 1 வருஷம் ஆகும். உடம்பு சரியில்லை இல்ல, எங்க அப்பாக்கு மேக்ஸ் தெரியாது, எப்படி இவ்வளவு டீசெண்டா பேசிட்டு இருக்கோம். 10 லட்சம் பேர் உறவுகள் வந்து எங்களுக்கு சாதாரண பொக்கிஷம் இல்லது. லைஃப்லயே எங்க லைஃபே இல்லைனாலும் எங்க கூடவே நீங்க எங்க கூடவே எப்பவுமே இருக்கிற மாதிரி கிஃப்ட் எங்களுக்கு. நீங்க எதுக்கு எனக்கு தமிழ் தருகிறதும் ஆடுதுன்னு இன்னைக்கு தான் எனக்கு புரியுது. எங்க அப்பாவே தருகிறதும் தான், அதனாலதான் எனக்கு தமிழ் வர மாட்டேங்குது. உங்களுக்கு தமிழ் கொஞ்சம் வராது, கொஞ்சம் தான் தெரியும், இங்கிலீஷ் சுத்தமா வராது. அசிங்கப்படுத்தி விட்டாச்சு. ஓகே, நம்ம அந்த கேக்கை வந்து கட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த கேக்கை கட் பண்ணிட்டு அப்புறமா வந்து கிஃப்ட்க்கு போறோம். ஓகே ஓகே, வாங்க போலாம். நமக்கு ஏதாவது டைலாக் இந்த 1 மில்லியன்ல வைக்கலாமா? நம்ம டைலாக் ஒன்று போயிடுச்சு, இன்னொரு டைலாக் ஏதாவது உருவாக்கு. உயர்ந்திடு, உன்னுடன் உள்ளவர்களையும் உயர்த்திடு. நல்லா இருக்கு. சரி, இன்னையிலேருந்து இந்த டைலாக் வந்து கண்டினியூ பண்றோம். டேய் தங்கம், அது வந்து நம்ம சைடு. இவங்க இல்லாம நம்ம இல்லன்னு சொல்றதுக்கு ஏதோ வேணும்ல. நீங்க இல்லாம நாங்க இல்ல, அன்றும் இன்றும் என்றும் நீங்க இல்லாம நாங்க. அது பழசு. சரி சரி, ஓகே. நீங்க ஒரு டயலாக் எதுவும் இருந்துச்சுன்னா எங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதையே நாங்க வந்து நீங்களே தேர்ந்தெடுங்க. நீங்களே வந்து உங்களுக்கு இந்த இப்ப எப்படி எங்க அக்கா மாமா சொல்லுவாங்க, எங்கள் லட்சியம் உங்கள் கையில், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எங்களுக்கு சொல்லி கொடுங்க. நாங்க வந்து இன்ஸ்டா எது நல்லா இருக்கோ அதை நாங்க உங்கள் நம்பிக்கை எங்கள் கையில். என்னது அரசியல் தம்பி, அரசியல் போயிட்டான். சரி ஓகே, நாம இப்ப வந்து கேக் கட் பண்ண போறோம். வாங்க. என்ன பண்ண வாங்க. ஓகே, அம்மாக்கு வந்து உடம்பு முடியல, அதனால அம்மா போய் படுத்துட்டாங்க. இப்ப நானும் மாமாவும் சேர்ந்து வந்து கேக் கட் பண்ண போறோம். ஓகே, இந்த கேக் வந்து யார் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா என்னோட தம்பி சோட்டு தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டா. உன்னோட கேக் தான் வந்து நான் 1 மில்லியனுக்கும் 100K ஃபாலோவர்ஸ்க்கும் வந்து வெட்ட போறேன். வாங்க வெட்டுவோம். அடுத்த வருஷம் உடனே வெட்டுவேன்னு சொல்லு. அடுத்த வருஷம் உடனே வெட்டுவேன். நான் சொல்லலடா, அம்மா சொன்னது. இந்தாங்க அப்பா. நான் ஊட்டுறோம். நாங்க உங்களுக்கும் சாப்பிட்டோங்க. ஹாப்பி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுடி. சொல்றா. ஓகே, கேக் நல்லா இருக்குடா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, மாமா இப்போ நம்மளுக்கு வந்து கிஃப்ட் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எங்க மாமா எனக்காக காலேஜ் பேக் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கா? வேற என்னோட உடன்பிறப்பு வந்து நீ ஆசைப்பட்டேங்க, நான் ஆசைப்பட்டேன்றக்காக உடன்பிறப்பு எடுத்து கொடுத்துருக்கேன். தேங்க்யூ டி, தேங்க்யூ மாமா. நல்லா இருக்கா? வேற வந்து இது வந்து ஆர்ஜி அண்ணாவும் கொடுத்தது, பாஸ்கர்னாவும் ஆர்ஜி அண்ணாவும் கொடுத்தது. அவங்களே கஷ்டப்பட்டு ஆமா எடிட்லாம் பண்ணி டிசைன் பண்ணி எனக்கு ஃப்ரேம் போட்டு கொடுத்தாங்க. தேங்க்யூ அண்ணா. இது வந்து என் நண்பன் கொடுத்தது, சௌமி. நிறைய போட்டோ இருக்கும். ஓகே, இது எல்லாமே நான் போட்டோ போஸ்ட் போடுறேன்.
இது வந்து என் நண்பன் கொடுத்தது. வேற வந்து எங்க சித்தப்பா, சித்தி, ஹாஸ்னி எல்லாரும் சேர்ந்து எனக்கு இது வந்து எனக்கு வாங்கணும், காலேஜுக்கு வாங்கணும்னு இருந்தேன். அப்புறம் வாங்கி தந்தாங்க. நைட்டே கூப்பிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கடையை பிடிச்சி வாங்கிட்டோம். தேங்க்யூ சித்தி, சித்தப்பா, ஹாஸ்னி. வேற இது வந்து ராமர் பச்சை எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. ஆனா எங்க அப்பா வேற கலர் தான் சொன்னாரு, ஆனா நான் இதான் எடுத்தேன். ராமர் பச்சை காலேஜ் ஃபர்ஸ்ட் போட்டு போனா கண்ணலே என் மேலதான் இருக்கும். இது ஒண்ணு. வேற வந்து இது வந்து மம்மி வாங்கி கொடுத்தது. அப்புறம் எங்க அத்தை மாமா வந்து எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க. அத்தை மாமா ஈஸ்வரியா, ராஜ் மாமா. வளர்த்தி காமிக்கிட்டா நல்ல செலெக்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, நல்லா இருக்கா? எங்க அத்தை மாமா வாங்கி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். வேற என்னன்னா அப்புறம் என் மச்சான் வந்து ரிங் கொடுத்துச்சு. சௌமி தேங்க்யூடா, கஷ்டப்பட்டு வந்திருக்க. ஃபோக்கஸ் ஆக மாட்டேன். இந்த ரிங் வந்து கொடுத்துருக்கா, நல்லா இருக்கு. வேற சாக்லேட்ஸ்லாம் நிறைய கொடுத்தா அன்னைக்கு நைட்டே வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். அது முக்கால்வாசி அவளே சாப்பிட்டா. அதோட கவர் மட்டும் அவளே பாதி சாப்பிட்டா. இது வந்து அந்த கவர் மட்டும் கொடுத்துருக்கு. நிறைய சாக்லேட்ஸ் கொடுத்தா ஒருத்தருக்கு. அடுத்து வந்து என் தம்பி டார்ச்சர் பிடிச்சவன் ஏதோ பென்சில் வாங்கி கொடுத்துருக்கான். எதுக்குடா பர்பிள் வாங்கினேன்? தேங்க்யூ ஸோ மச். இது வந்து வீட்டுல எல்லாருக்கிட்டையும் 50 ரூபான்னு சொல்லிட்டு இருக்கான். இதோட ரேட் என்ன நம்மளுக்கு தான் தெரியும். மனே கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் 50 ரூபா தான் வாவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நானே வாங்கியிருக்கேன் 20 ரூபா தான் கூட. இதுதான் கண்ணே கலங்கிடுச்சு இதை பார்த்த உடனே. ஜெயிச்சிட்டோம் மாறா அந்த ஃபீலிங் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாக்கி சாக்கி. தேங்க்யூ பிரசாந்த் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். வேற என்ன? அப்புறம் இதெல்லாம் வந்து சோட்டு அனுப்பினது. இதோட கேக் எல்லாரும் துணி பண்டாரம் நினைச்சிருப்பீங்க. பரவாயில்ல, நினைச்சாலும் பரவாயில்ல. தம்பி அனுப்பியிருக்கான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டா. லவ் யூ, எல்லாருக்கும் லவ் யூ. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கிஃப்ட் தர முடியல, அதுக்குன்னு சொல்லி நீங்க ஃபீல்லாம் பண்ணாதீங்க. நீங்க எனக்கு விஷ் பண்ணதே எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான். எங்க அக்குனா தான் எனக்கு எந்த கிஃப்ட்டும் தரல. இது எந்த டைம் வந்து கஷ்டப்படுத்தி விட்டுருச்சு எங்க அக்குனா. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் கிடைச்சது உனக்கு பெரிய கிஃப்ட் தான், நீ தான் அது சொல்லணுமோ. ஓகே ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேற என்ன சொல்றது, வேற எதுவும் மறந்துட்டேனா? இன்னொரு விஷயம் சொல்லணும். நாளைக்கு வந்து காலேஜ் வந்து போகணும்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருக்காங்களாமா. அதனால வர சொல்லியிருக்காங்க. காலேஜ் வந்து ஜூலை 15 தான் ஓப்பன். என்ன காலேஜ்னு கேட்டீங்கன்னா ஏஜி காலேஜ். ஓகே, நாளைக்கு வந்து ஒரு vlog, காலேஜ் போற மாதிரி ஒரு vlog எடுத்து அப்லோட் பண்றேன். கண்டிப்பா பாருங்க. இன்னுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுத்துருங்க. எல்லாருக்கும் ஹாப்பி 1 million and 100K ஃபாலோவர்ஸ். ஓகே, சரி, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thank you all, love you. பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற vlogs எல்லாமே உங்களுக்கு ஆல் கொடுத்துருக்கோம். சரி, டாடா. பை.